அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இன்று தரம் 10 மாணவர்களுக்கு உங்களோட குழுமத்தின் ஊடாக ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த வினாத்தாளுக்குரிய விளக்கம்தான் இப்போது தரப்பட உள்ளது. அப்போ கட்டாயம் அந்த பேப்பரை செய்த மாணவர்கள் நீங்கள் செய்த பேப்பரை வைத்து கொண்டு இந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நீங்கள் எழுதப்பட்ட ஆன்சர் சரியா பிள்ளையாங்கிறத கரெக்ஷன் பார்த்து கொள்ள கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ நேரடியாக முதலாவது வினாவிற்குள் செல்வோம். 3.4 பெருக்கினா அவனை விடைய தந்து கொள்றான் 11.56. 3.5 பெருக்கி கொண்டா 12.25. வர்க்க மூலம் 12னுடைய பெருமானம் யாது? அப்போ நீங்கள் 10ஆம் ஆண்டில் வர்க்க மூலம் அன்னலவாக்கம் என்ற பாடம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அழகினூடாக கற்றிருப்பீர்கள். இப்போ 12ங்கிறது பெருமானம் நேரடியாக வராது. காரணம் இது ஒரு சதுர எண் இல்லை. அப்போ இதைவிட குறைந்த பெருமானமும் சற்று கூடிய பெருமானத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவனை தந்திருக்கான். ஸோ 12 வரணும் என்று சொன்னால் இங்கே கூட்டணும் 0.44 கூட்டணும். இங்கே 12 வரணும் என்றால் கழிக்கணும் 0.25 கழிக்க வேண்டும். இப்போ கூட்டல் கழித்தலை பார்க்காம இந்த ரெண்டு பெருமானத்திலையும் எது மிக குறைந்த பெருமானம் என்கிறத தீர்மானிக்கும் போது 0.25 தான் குறைந்த பெருமானமாக இருக்கும். அது எப்போது வந்த 3.5 3.5 பெருக்கும் போது. ஆகவே வர்க்க மூலம் 12னுடைய பெருமானம் 3.5 என்று வரும். சரியா? இந்த விடையை வைத்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி விரித்தெழுதி சுருக்குகன்னு சொன்னால் நீங்கள் 9ஆம் ஆண்டிலையும் ஈருறுப்பு கோவை என்ற பாடம் படிச்சிருப்பீங்க. x/5 x+2 என்று வருது. முதல் கோவையில் x எடுப்பீங்கன்னு சொன்னால் செகண்ட் கோவை x-ஆக 2 பார்த்து எழுத வேண்டும். மறை 5 எடுப்பீங்கன்னு சொன்னால் அதே போன்று செகண்ட் கோவையை பார்த்து எழுதி போட்டு இந்த எக்ஸால் இந்த அடைப்பை நீக்கும் போது எக்ஸ் வர்க்கம் சாக எக்ஸை 2ஆல் பெருகினா 2x என்று வரும். சய 5 எக்ஸால் பெருகினா மறை 5x, மறையை நேரால் பெருகின மறை I2 10 என்று வரும். இப்போ எக்ஸ் வர்க்கம் என்று போட்டு உங்களுக்கு தெரியும் 2 ரூபாய் காசு இருக்குது. +2 மறை 5. அப்போ 5 ரூபாய் கொடுக்கணும் என்று சொன்னால் இன்னும் மீதி மறை 3x என்று வரும். அங்கே சய 10. அப்போ இதுதான் கடைசி விடை. எக்ஸ் வர்க்கம் சய 3x சய 10 என்று கிடைக்கும். இப்போ மூன்றாவது கேள்வியை பாருங்க. ஒரு வெண்வரி படம் ஒன்று இவ்வாறு தரப்படுது PQ என்று. இந்த P-க்குள்ள 1 6 5 என்ற மூலகம், ரெண்டுக்கும் பொதுவான மூலகம் 2 4, வெளியால 8 7 என்று வருது. இது Q என்று தரப்படுகின்றது. P டேஸ் தொடையை மூலகங்களுடன் எழுதி காட்டுக. P டேஸ் அதாவது நிரப்பி என்று சொன்னா பிள்ளைகள் P தவிர்ந்தது. அப்போ P என்ற வட்டத்துக்குள்ள வார எந்த மூலகமும் வராது. P-யை மறைத்தோம் என்று சொன்னால் Q மட்டும் அதே போன்று வெளிப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமானமும் வரும். ஸோ நான் அந்த ஓர்டரில் எழுதி கொள்கிறேன் 3 7 8. அப்போ P டேஸ் வந்து 3, 7, 8 என்று விடை கிடைக்கும். இப்போ நாலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அமைப்பில் உங்களுக்கு உருவம் ஒன்று தரப்படுகின்றது. அந்த உருவத்தில் பாருங்கள், இது 70 பாகை என்று சொன்னால் இது x என்று தரப்படுகின்றது. அப்போ எக்ஸினுடைய பெருமானம் கேட்டால் உங்களுக்கு தெரியும் 2 நேர்கோடுகள் ஒன்றையொன்று இடைவெட்டும் போது குத்தெதிர் கோணம் சமன். அப்போ இது 70 பாகை என்று சொன்னால் இவரும் 70 பாகை என்று வரும், ஒன்றுக்கொன்று சமன். இப்போ இதுவும் இது சமாந்தரம் என்று சொன்னால் பிள்ளைகள் இதுக்கு பாவடிவத்தை வரையும் போது நேயக்கோணம், பாவடிவம்ங்கிறது நேயக்கோணம். நேயக்கோணங்களினுடைய கூட்டுத்தொகை அதாவது எக்ஸையும் 70ஐயும் கூட்டினா 180 மிகை நிரப்பியாக இருக்கும். அப்போ 70 பாகை கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் 110 பாகை என்று கிடைக்கும். இப்போ ஐந்தாவது கேள்வி திரு பெரேரா
அவர்களின் வீட்டு தோட்டத்தில் உள்ள 10 தென்னை மரங்களிலிருந்து ஒரு தடவையில் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கைகள் பின்வருமாறு சொல்லப்படுது. 5 7 8 10 10 13 13 x 14 17. இந்த தரவு தொகுதியின் ஆகாரம் 13 எனின் எக்ஸின் பெருமானம் யாது என்று கேட்கப்படுது. ஆகாரம் என்று சொன்ன பிள்ளைகள் ஒரு ஈட்டு அதிக தடவை இடம்பெற வேண்டும். இப்போ 5 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை வருது, 7ங்கிறதும் ஒரு தடவை வருது, அப்போ 10ங்கிறது 2 தடவை வருது, 13 2 தடவை வருது. ஏனைய பெருமானங்கள் எல்லாம் ஒவ்வொரு தடவைகள் வரும்போது ஆகாரம் 13 என்று சொல்றான் விடையில். அப்போ ஆகாரம் என்றால் ஒரு ஈட்டு அதிக தடவை வரணும். அப்போ 10 13 2 தடவை வரத்தால் ஆகாரம் 13 என்று சொல்லப்படுகின்றது என்பதனால இந்த 13 அதிக தடவை வர வேண்டும். அப்போ எக்ஸுக்கு பொருத்தமான விடை 13ஆக இருக்க வேண்டும். அப்போ எக்ஸுங்கிறது அந்த 13ங்கிறது நிறைய தடவை இருந்தால் தான் ஆகாரம் 13 என்று சொல்லப்படும். 10 13 2 தடவை சமனாக இருப்பதனால 13 என்கிறது 10 தடவைகள் வரக்கூடிய எண்ணிக்கையை விட கூடுதலாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் எக்ஸுக்கு பொருத்தமான விட 13ஆக இருக்கும். இப்போ 6வது கேள்வி, ரூபாய் 400ற்கு கொள்வனவு செய்த தண்ணீர் போத்தல் ஒன்று ரூபாய் 500ற்கு விற்பதால் அடையும் லாப சதவீதம் கேட்காது. அப்போ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் லாபத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ லாபம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், விற்ற விலை 500, கொள்விலை அல்லது செலவினம் 400, அதனால் ஏற்பட்ட இலாபம் 100. அப்போ இலாப சதவீதம் கேட்டால் உங்களுக்கு தெரியும், கொள்விலை உண்மையான விலை கீழே வரும், அதனால் ஏற்பட்ட இலாபம் மேலே வரும், சதவீதம் என்பது 100 பெறுமதி. இப்போ 400ல் இருக்கிற 2 பூஜ்ஜியமும் 100ல் இருக்கிற 2 பூஜ்ஜியமும் விட்டுப்படும். 100 4ஆல் பிரிக்கும் போது இலாப சதவீதம் 25% என்று கிடைக்கும். இப்போ 7வது கேள்வியை பாருங்க. ஒரு நேர்கோடு இந்த அமைப்பில் தரப்படுகின்றது. இது செங்கோணம் என்று தரப்படுது. அங்கே வார கோணத்தை 2ஆக பிரித்து 25 பாகை என்று தரப்படுது. இது ஏ, இது ஓ, இது பி, இது சி, இது டி என்று தரப்படுது. ஏஓபி நேர்கோடாகும். சிஓடியின் பெருமானம் யாது? சிஓடி இந்த கோணத்தில் பெருமானம் கேட்காது. இது 90 என்று சொன்னால் இந்த 2 கோணம் சேர்ந்து வாரது எத்தனை பாகை? 90. அதை வைத்து இந்த சிஓடியை கண்டுபிடிக்கிறான். அப்போ சிஓடியையும் இந்த 25ஐயும் கூட்டி வாரதான் 90 பாகைக்கு சமன் என்றால் இது கூட்டுப்படுது. சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும். கழிப்பட்ட உங்களுக்கு தெரியும் 65 பாகை என்று கிடைக்கும். இப்போ 8வது கேள்வியை பாருங்க. ஒரு கால்வட்டம் ஒன்று தரப்படுகின்றது. அந்த கால்வட்ட ஆரச்சிறையின் வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர் என்று தரப்படுது. அதனுடைய ஆரையை கேட்காது. அப்போ ஆரை என்று சொன்னால் வில்லின் நீளத்துக்கான பொதுவான சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr என்ற சமன்பாடை போட்டுவிட்டு வில்லின் நீளம் தெரியும் 44. இது ஒரு கால்வட்டம் என்கிறதால நேரடியாக 4ல் 1 என்ற பின்னத்தை போடலாம். 2 தர 22 7 தர 6 தெரியாது. 6 அப்படியே வரும். இப்போ சுருக்களை பாருங்கடா. இவரை சுருக்கலாம். ஒரு முறை 2 முறை. வெட்டப்பட்ட 2ஐயும் 22ஐயும் சுருக்கலாம் 2ஆல் 11 முறை. இது ஒரு முறை. இப்போ சுருக்கள் இனி இல்லை. அப்போ 44 சமன் 11 6ஓட பெருக்கப்பட்ட 11 6இன் கீழ் 7 என்று வரும். இப்போ 7 பிரிப்படுது. சமனுக்கு அங்கால போனால் பெருக்கப்படும். அப்போ 44 தர 7 என்று பெருக்கமாக போட்டுக்கொள்கிறேன். 11 பெருக்கப்படுது. கீழுக்கு வந்த பிரிப்படும். அப்போ கேட்ட கேள்வி 6 அப்படியே வரும். 11ஐயும் 44ஐயும் சுருக்கலாம். ஒரு முறை 4 முறை. அப்போ 4 7ஆல் பெருக்கும் போது அவன் கேட்ட 6 சமன் 28 சென்டிமீட்டர் என்று கிடைக்கும். இதில் 9வது கேள்வி மடக்கை சம்பந்தமான கேள்வி. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைமில் இல்லை, செகண்ட் டைமில் படிப்பீங்க. ஸோ 9வது கேள்வி செய்ய வேண்டாம்.
10வது கேள்வியில் ஒரு சிறு திருத்தம் பிள்ளைகள். x வர்க்கம் sin 5x sin 6 7 வராது 6 வரும், மேலுக்கு காரணிப்படுத்த முடியாமல் இருக்கும். அப்போ x வர்க்கத்தில் குணகம் இங்கே 1 இருக்கு. அப்போ ஒன்றையும் அந்த பெருமானத்தையும் பெருக்கி வாரது பெருக்குத்தொகை, எக்ஸினுடைய குணகம் கூட்டுத்தொகை என்று படிச்சிருக்கோம். அப்போ பெருக்கின 6 வரணும், கூட்டின 5ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு சில மாணவர்கள் 3ஐயும் 2ஐயும் எடுத்துக்கொள்வீங்க. அதை பார்ப்போம் வருமா இல்லையான்னு செக் பண்ணுவோம். 3ஐயும் 2ஐயும் கூட்டும் போது 5 வருதா இல்லையா? கூட்டும் போது கூட்டுத்தொகை வந்தால் 2 பெருமானத்துக்கும் ஒரே அடையாளம் என்று சொல்லியிருப்பேன். அப்போ கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு பாருங்க மறை அடையாளம் இருப்பதனால 2க்கும் மறையை போட்டு காரணிப்படுத்த முடியாது. காரணம் பெருக்கு தொகையையும் செக் பண்ணணும். மறையால பெருக்க நேர் வருது, இந்த நேர் வருதா மறை வருது. ஸோ இந்த காரணி சப்போர்ட் ஆகாது. அப்போ அடுத்த சோடியை பார்த்தீங்கன்னா 6 6 6ஐயும் 1ஐயும் கூட்டக்கோள 7 வருது. 7 இருக்கா இல்லை. 6ல் இருந்து 1ஐ கழிக்கும் போது 5 வருது. அப்போ கழிக்கும் போது கூட்டுத்தொகை வருது என்று சொன்னால் ஒன்றுக்கு சகையும் இன்னொன்றுக்கு சயையும் போடணும். அப்போ கூட்டுத்தொகைக்கு முன்னுக்கு சய இருந்தால் கூடியதுக்கு சய, குறைஞ்சதுக்கு சக வரும். இப்போ பெருக்கி பாருங்க, நேரம் மறையால பெருக்கினா மறை 6 6 கூட்டி பார்த்தா மறை 5. அப்போ இந்த காரணி தான் சப்போர்ட் ஆகுது. தெரியாக்கடியம் எக்ஸ் ஆர்ஃபாக இருக்கிறதுல 2க்கும் எக்ஸை கொடுத்து எக்ஸ் வர்க்கம். இதில் ஆக சிறிய பெருமானத்தை செகண்ட் உறுப்பாக எழுதுறேன், 3வது அந்த பெரிய உறுப்பு எழுதி கொள்கிறேன் சயாறு சயாறு. அப்போ 3 உறுப்பை 4 உறுப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 2ஐ நீங்கள் மாற்றி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. சக எக்ஸ் சய ஆர்எக்ஸ் என்று போட்டாலும் இஷ்யூ இல்லை. நான் அந்த ஓர்டரில் எழுதுகிறேன். முதல் 2லையும் பாரு எக்ஸை பொதுவாக எடுத்தால் எக்ஸை ஆர் அடைப்புக்குள்ள வரும். சகண்ட சகையை போட்டு 3ஆம் உறுப்புலையும் 4ஆம் உறுப்புலையும் பொதுவாக எடுக்கக்கூடிய பெருமானம் இல்லைன்னு சொன்னால் 1 என்ற இலக்கத்தை எடுக்க வேண்டும் என்று படிச்சிருக்கோம். மீண்டும் அந்த கோவை அப்படியே வரும். அப்போ எக்ஸை 6 ஒரு காரணியும் வெளியால வார எக்ஸும் இதற்கு வெளியால வார சக ஒன்றும் சேர்ந்து மற்றும் ஒரு காரணியாக வரும். இதுதான் விடை. இதே போன்று 11வது கேள்வியை பாருங்க. ஒரு இணைகரம் ஒன்று தரப்படுது. அப்போ இணைகரம் என்று சொன்னால் படிப்பீர்கள், உங்களுக்கு 10ஆம் ஆண்டில் அந்த பாடம் இருக்கு. எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமும் என்று சொன்னால் இணைகரம். அந்த இணைகரத்தினுடைய பரப்பளவுக்கான சமன்பாடு தெரியும் உங்களுக்கு. அடிதர செங்குத்து உயரம், அடிதர செங்குத்து உயரம் வரும். ஸோ இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இது ஒரு 8ஆம் ஆண்டில் படிக்கப்பட்ட கேள்வி. இந்த இணைகரத்துக்குள்ள 2 அடியும் இருக்கு, 2 செங்குத்து உயரம் இருக்கு. இப்போ பிசியின் பக்கத்தின் நீளத்தை கேட்க, இந்த பக்கத்தின் நீளம் என்னன்னு கேட்க. அப்போ இதுக்குள்ள தெளிவாக விளங்கணும். அடி ஒன்று அதனுடைய செங்குத்து உயரம் இருக்கிறதால அந்த ஒவ்வொன்றினுடைய பரப்பளவுகளும் ஒன்றுக்கொன்று சமன். அதாவது இப்போ இது செங்குத்து உயரம் என்று சொன்னால் இவர் அடி என பிள்ளைகள். அப்போ இவரை பெருக்கி வார விடையும், அதாவது அடிதர செங்குத்து உயரம் 5 தர 14 பெருக்கி வார பரப்பளவும். அதே போன்று இன்னும் ஒரு செங்குத்து உயரம் இருக்கு, அதில் அடித்தறி, அதான் கேள்வி பிசி. அப்போ அடி வந்து பிசி, செங்குத்து உயரம் 7. நீங்கள் எப்படி மட்டும் 7 தர பிசின்னு போடலாம். அதில் பெருக்கு தொகையும் அந்த சமன், ஒன்றுக்கொன்று சமன். அதை நீங்கள் இவ்வாறு நோட் பண்ணி விட்டு அப்போ 5 தர 14 7 பெருக்குப்படுது, கீழுக்கு வந்த பிரிப்படும். அப்போ கேட்ட கேள்விக்குரிய விட வரும். அப்போ 7ஐயும் 14ஐயும் சுருக்கலாம், ஒரு முறை 2 முறை. பிசியினுடைய பெருமானம், அந்த அடியினுடைய பெருமானம் 10 சென்டிமீட்டர். அப்போ ஒரே இணைகரத்துக்குள்ள வார பரப்பளவுகள் ஒன்றுக்கொன்று சமன். அடிதர செங்குத்தீரம். அப்போ இது அடி என்று சொன்னால் இதான் செங்குத்தீரம், மாறி எடுக்கக்கூடாது. அப்போ இதில் பெருக்கமும் இவரையும் பெருக்கி வார பெருக்கமும் ஒன்றுக்கொன்று சமன் என்ற விதியை வைத்து கொண்டு அந்த கேள்விக்குரிய விடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 12வது கேள்வியை பாருங்க, போமாசி. இதுவும் ஒரு சிறிய ஒரு கேள்வி. நேரடியாகவும் இந்த போமாசிக்கு நீங்கள் விடையை கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இலக்கத்துக்கு போமாசி பார்க்கக்கூட 3, இங்கே 1 இருக்கின்ற அர்த்தம் 2. அப்போ 3 1 2க்கு நீங்கள் டானா வடிவத்தை போட்டும் போமாசி பார்த்து எழுவலாம், 6 என்று வரும். தெரியா கணியத்தில் பாருங்க எக்ஸ் வர்க்கத்தில் எது அதிகூடிய பவர்,
எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்தில் எது அதிகூடிய பவர் y வர்க்கம். ஸோ மொத்தமான போமாசி 6x வர்க்கம் y வர்க்கம் என்று கிடைக்கும். இப்போ 13வது கேள்வியை பார்த்தீங்கன்னா நம்ம முக்கோணி என்ற பாடம் படிச்சிருக்கோம். முக்கோணி 1 என்ற முக்கோணி 1ல இது ஒரு இரு சமபக்க முக்கோணி என்றால் சமபக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் சமன். இது ஒரு தேற்றம். அப்போ ஏபியும் ஏசியும் சமன் என்றால் நீங்கள் பென்சிலால் அல்லது பெண்ணால் இப்படி ஒரு அடையாளத்தை போட்டால் இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணமும் இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணமும் சமன். அப்போ இது எக்ஸ் என்றால் இவரும் எக்ஸ் என்று போடணும். இப்போ ஒரு முக்கோணின் அகக்கோணம் எத்தனை பாக 180. அப்போ 40ஐயும் எக்ஸும் 2x சமன் 180 கூட்டுப்படுது கழிப்படும். அப்போ 2x சமன் 140 ஒரு எக்ஸின் பெருமானம் 70 பாகை என்று வரும். அப்போ இந்த தேற்றம் தெரியணும். ரெண்டு பக்கம் சமன் என்றா சம பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். கோணங்கள் சமன் என்றா கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் சமன். தேற்றத்தின் மறுதல் இப்படி இருக்கு பிள்ளைகள். ஸோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்போ தொடர்ச்சியான கேள்வி 14வது. முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு 15 சென்டிமீட்டர் வர்க்கம். ஏபிசி இதில் பரப்பளவு 15 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று சொல்லப்படுது. அதே போல் இதில் பக்க நீளம் 6 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுது. கேள்வி ஏடியினுடைய நீளத்தை கேட்க. இந்த ஏடியினுடைய நீளத்தை கேட்க தெளிவாக விளங்குனா முக்கோணியினுடைய பரப்பளவுக்குரிய சமன்பாடு ஏரியா ஏ சமன் அரசர அடித்தர செங்குத்து உயரம். பிள்ளைகள் இதுவும் இது சமன் இல்லை. இப்படி அம்புக்குறி போட்டால் ரெண்டு பக்கமும் சமாந்தரம் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அரை ஓகே, அடி 6 சென்டிமீட்டர் என்றா இப்போ செங்குத்து உயரம் தெரியா. அப்போ செங்குத்து உயரத்தை நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு புள்ளிக்கோட்டால் இதை நீட்டினீங்கன்னு சொன்னால் இப்போ சீலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு புள்ளிக்கோட்டால் ஒரு வேட்டிக்கல் ஒரு நிலைக்குத்தாக ஒரு கோட்டை வரைந்தீங்கன்னா இதுதான் இதனுடைய செங்குத்து உயரம். கற்பனை கோடு நீங்கள் வரைந்து பார்க்கணும். அப்படி என்றால் இந்த நீளமும் இந்த லென்த்தும் எப்படி இருக்கும்? ஒன்று கொண்டு சமன். எதிர்ப்பக்கம் இது ஒரு செங்குத்தா சரியா செங்குத்தாக இருக்கும். இதே லென்த்தில் அது வரும். ஸோ இதுவும் என்ன ஒன்று கொண்டு சமன். அப்போ அந்த விடயத்தை இதில் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். விளங்காட்டி செய்ய முடியும். அப்போ பரப்பளவு சொல்கிறான் ஏ 15 சொல்கிறான். அரசார அடி இதுதான். இதையும் சேர்த்து கூற்றுள்ள அடி இது கற்பனையாக வரையப்பட்ட கோடு புள்ளிக்கோட்டால வாரத்தை கூற்றுள்ள அடி 6. செங்குத்து உயரத்தை நான் இந்த நீளமும் சமன் என்பதனால அவன் கேட்ட கேள்வி ஏடி. ஸோ நான் ஏடியை போட்டுக்கொள்கிறேன். அப்போ இவரை சுருக்கலாம். ஒரு முறை 3 முறை. அப்போ 3 பெருக்குப்பட்டால் சமனுக்கு அங்கால போன பிரிப்படும். அப்போ ஏடி சமன் 15 3ஆல் வகுக்கும் போது ஏடியினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர். சரிதானே? அதே போன்று 15வது கேள்வி. முக்கோணி ஏபிசியின் பக்கம் பிசி ஆனது இந்த பிசி ஆனது டி வரை நீட்டப்படுதாம். உருவில் குறிக்கப்பட்ட தரவுகளை கொண்டு பிஏசியின் பருமனை கேட்காது. பிஏசி இந்த எக்ஸினுடைய பருமனை கேட்டால் ஒரு தேற்றம் ஒன்று இருக்கு. 9ஆம் ஆண்டுலையும் படிச்சிருப்பீங்க. ஒரு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அப்போ 120 பாகை எதுக்கு சமன் என்றால் அகத்துக்கு இதான் அகம். அகத்துக்கு எதிரே உள்ள அந்த இரண்டு கோணங்களினதும் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்போ எக்ஸ் இருக்கு, அங்கால 2x இருக்கு. ரெண்டையும் கூட்டி வாரது 120க்கு சமன். அப்போ 3x சமன் 120 பாகண்டாம். ஒரு எக்ஸின் பெருமானம் 40 பாகையாக இருக்கும். தெளிவாக விளங்கணும். ஒரு சிறிய ஒரு கேள்வி. ரைட். அப்போ இவ்வளவு தான் இன்றைய நாளிற்குரிய உங்களுக்கு வழங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரில் 1 தொடக்கம் 15 வரையான கேள்விக்கான விளக்கம் பிள்ளைகள். ஒரு காணொளி மேக்சிமம் 20 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் ஃபுல்லாக ஒரு இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் படிப்பீர்கள் என்பதற்காக அந்த நேரம் 20 நிமிடத்துக்குள்ளே தான் அந்த காணொளி பதிவு செய்யப்படும். ஆகவே இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் விளங்கி நீங்கள் எழுதப்பட்ட ஆன்சரை வைத்து கரெக்ஷன் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பில் இதனுடைய மீதி பகுதிகள் விளங்கப்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.